அந்த காட்டில் 2 காகங்கள் வாழ்ந்து வந்தாங்க. அந்த காகங்கள் ஒரு நாள் இப்படி பேசிக்கிட்டாங்க. காலு, எனக்கு கஷ்டப்பட்டு உணவு தேடவே பிடிக்கல. இந்த வெயில் நேரத்தில் அங்கே இங்கே அலைஞ்சி எப்படி நம்ம உணவு தேடுறது? வெயில் பட்டா நாம் கருத்து போயிட மாட்டோம். என்ன பண்ணுறது ராணி, உனக்கு நான் இருக்க, எனக்கு நீ இருக்க. நம்ம 2 பேரை தவிர நமக்கு வேற யாரும் இல்லை. அதனால நாம தான் உணவு தேடி ஆகணும். இப்படி அந்த காகங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு கழுகு ஒன்றை பார்த்தாங்க. அந்த கழுகு அந்த பக்கமாகவும் இந்த பக்கமாகவும் சுற்றிட்டு இருந்தது. அப்புறம் அந்த கழுகுக்கு பக்கத்தில் போன அந்த காகங்கள், என்ன கழுகாரே, நீங்கள் எதுக்காக அங்கேயும் இங்கேயும் இப்படி சுற்றிட்டு இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நேரமாக பார்க்குறோம். இப்படியே மாறி மாறி சுற்றுறீங்களே தவிர ஒரு இடத்துல உட்கார்ந்த பாடல. எங்களை பாருங்க, வெயிலில் போனால் கருத்து போயிடுவோன்னு உணவு கூட தேட போகாமல் உட்காந்துருக்கோம். ஆனால் நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் சம்மந்தமே இல்லாமல் சுற்றுறீங்களே. இப்போ நீங்கள் எதுக்காக சுற்றுறீங்க? உங்கள் பிரச்சனை தான் என்ன? ஏ முட்டாள் காகங்களே, நான் ஒன்றும் சும்மா சுத்திட்டு இல்லை. நான் எனக்கு உணவு தேடிட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ, என்ன கழுகாரே, எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு எங்களை ஏமாத்த பார்க்குறீங்களா? நீங்கள் உணவு தேடுறதுக்கு இங்கே இருக்க பறவைகளுடைய வீடு தான் கிடச்சிதா? பறவைகளுடைய வீட்டு மேலே ஆப்பிள் பழம் காய்க்க போதா இல்லை மாம்பழம் காய்க்க போதா? உங்களுக்கு எந்த பழம் வேணும் சொல்லுங்க சொல்லுங்க. ஏ முட்டாள் காகங்களே, எனக்கு ஆப்பிள் பழம் மாம்பழம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இதெல்லாம் நான் சாப்பிடணும்னா இவ்வளோ தூரம் வர வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய வீடே ஒரு பெரிய ஆப்பிள் மரத்தில் தான் இருக்குது. ஆனால் எனக்கு அது பிடிக்காததால தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் ஒரு கழுகு. நான் அந்த மாதிரி பழங்களெல்லாம் சாப்பிட்றதில்ல. எனக்கு இங்கே இருக்கிற பறவைகளுடைய முட்டை தான் பிடிக்கும். அதுதான் எந்த பறவைகளுடைய வீட்டில் முட்டை இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன். கழுகு இப்படி சொன்னதை கேட்டதும் ராணி காகத்துக்கு ஒரு யோசனை வந்தது. ஏன் கழுகாரே, ஒரு முட்டையை சாப்பிட்றதுக்காகவா 1 மணி நேரம் தேடிட்டு இருக்கீங்க? ஆமாம் ஆமாம், வேற என்ன பண்ணுறது? எந்த பறவைகள் எங்கே முட்டையிட்டு இருக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. எல்லா பறவைகளும் வீட்டை பூட்டிட்டு வெளியில் போயிடுறாங்க. அதனால என்னால் கண்டுபிடிக்கவே முடியலை. இப்படி ரொம்ப நேரம் சுற்றினாதான் எந்த பறவைகள் வீட்டில் என்ன இருக்குன்னு கொஞ்சமாவது தெரிஞ்சுக்க முடியுது. ஓஹோ, அப்படியா? சரி கழுகாரே, உங்களை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கு. அதனால உங்களுக்கு நான் ஒரு உதவி செய்யலான்னு நினைக்கிறேன். உதவியா? நீங்களா? நீங்களே சோம்பேறி காகங்கள். உங்களால் வெளியில் போய் உங்களுக்கே உணவு தேடிக்க முடியல. இந்த லட்சணத்தில் நீங்கள் எனக்கு உதவி செய்ய போறீங்களா? கழுகாரே, முதல்ல நான் சொல்றத கேளுங்க, அவசரப்படாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிடும். சரி சரி சொல்லு, நீ சொல்றதுல ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இதை பாருங்க கழுகாரே, நீங்க ஒரு கழுகு. அதனால தான் இவங்க எல்லாம் அவங்க முட்டையை பத்திரமா வச்சிருக்காங்க. அதனால நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. எங்களுக்கு இந்த காட்டில் எந்தெந்த பறவை எந்தெந்த இடத்துல முட்டையிடுறாங்கன்னு எங்களுக்கு எல்லா விவரமும் தெரியும். அதாவது ஆல் டீட்டெயில்ஸ் ஐ நோ. நான் இந்த இன்ஃபர்மேஷனை தினமும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்போ நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. எந்த பறவையினுடைய வீட்டில் முட்டை இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோமோ அந்த பறவையினுடைய வீட்டுக்கு நீங்கள் நேராக போங்க. அப்புறம் அந்த முட்டையை எடுத்து நீங்கள் சந்தோஷமாக சாப்பிடுங்க. அது சரி, முட்டாள்கள் கூட சில நேரம் புத்திசாலித்தனமாக யோசிக்கிறாங்கன்றத நீ நிரூபிச்சிட்ட. நீ சொல்கிற ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பறந்து பறந்து எனக்கும் ரெக்கையெல்லாம் வலிக்குது. நீ பார்த்துட்டு வந்து சொன்னா நான் போய் சுலபமாக அந்த முட்டையை எடுத்துகிட்டு வர வசதியாக இருக்கும். ஆனால் நீ இந்த வெளியில் போய் உனக்கு உணவு தேடுறதுக்கே யோசிக்கும்போது எனக்காக கஷ்டப்பட்டு எந்த பறவையினுடைய வீட்டில் முட்டை இருக்குன்னு மட்டும் எப்படி கண்டுபிடிப்ப? என்னால் இதை நம்ப முடியலையே. கழுகாரே கழுகாரே, அவசரப்படாதீங்க. இப்பவும் அவசரப்படுறீங்க பார்த்தீங்களா? நான் இன்னும் சொல்லி முடிக்கவே இல்லை. நீங்களே சொல்லிட்டீங்க நாங்கள் ஒரு சோம்பேறின்னு. எங்களால் எங்களுக்கே வெளியில் போய் உணவு தேடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோன்னா அதனால எங்களுக்கும் ஏதாவது பிரயோஜனம் இருக்கணும்ல? அதான் நான் பார்த்தேன், எலி எதுக்கு அமனமா ஓடுதுன்னு இப்போதானே தெரியுது. சரி சரி சொல்லு, உனக்கு என்கிட்ட இருந்து என்ன கிடைக்கணும்? ஆமாம், நீங்கள் மைசூர் பேலஸ் மகாராஜா. உங்ககிட்ட
நான் கோடி கோடியா பணமும் கட்டி கட்டியா தங்கமும் கேட்க போறேன். அட நீங்க வேற கழுகாரே, உங்களுடைய ஆப்பிள் மரத்திலிருந்து எங்க 2 பேருக்கும் தினமும் 2 ஆப்பிள் கொடுத்தா போதும். எங்களுக்கும் இந்த காட்டுல பழங்கள் தேடி அலையிற வேலை மிச்சம், உங்களுக்கும் இந்த காட்டுல முட்டை தேடி அலையிற வேலை மிச்சம். இப்படி அந்த காகத்தினுடைய பேச்சை கேட்ட கழுகும் அவங்களுடைய திட்டத்துக்கு சம்மதிச்சது, அங்கிருந்து போணுச்சு. அப்புறம் அந்த காகங்கள் இப்படி பேசிக்கிட்டாங்க. என்ன ராணி, உனக்கு மூளையே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இப்போதான் தெரியுது, உனக்கு இருக்கிற மூளைக்கு நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை போ. ஆமா ஆமா, என்ன திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாக, பொன்னமனார் பாட்டியில கூப்பிட்டாக, இவ்வளவு ஏன் காரைக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாக. அங்கெல்லாம் போகாம என் கழகம் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். சரி போதும் போதும் நிறுத்து. தெரியாம நான் உன்னை புகழ்ந்துட்டேன். நீ இப்படியெல்லாம் பக்கம் பக்கமா டைலாக் பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை நிச்சயமா புகழ்ந்திருக்கவே மாட்டேன். இப்படி பேசிக்கிட்ட அந்த காகங்கள் மறுநாள் அவங்களுடைய திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த 2 காகங்களும் சேர்ந்து அவங்க திட்டமிட்டபடியே டுன்டுன் புறா வீட்டுக்கு போனாங்க. என்ன காகங்களே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க யார் வீட்டுக்கும் வர மாட்டீங்களே, என்ன திடீர்னு என் வீட்டு பக்கம் வந்திருக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை டுன்டூன், நேற்று நைட்டு நான் ஒரு கனவு கண்டேன். என்னுடைய கனவுல உனக்கும் உன்னுடைய முட்டைக்கும் ஒரு பெரிய ஆபத்து வந்துடுச்சு. அதுதான் எனக்கு மனசே சரியில்லை. சரி உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அட நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்கிட்ட தான் முட்டையே இல்லையே. நான் முட்டை இடத்துக்கு இன்னும் நிறைய காலம் இருக்கு. அப்புறம் எப்படி என்னுடைய முட்டைக்கு ஆபத்து வரப்போகுது? அது மட்டும் இல்லாமல் நானும் ரொம்ப பத்திரமா இருக்கேன். எனக்கு எந்த ஆபத்தும் வரல. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்படியா செய்தி? சரி சரி, ரொம்ப சந்தோஷம். உனக்கு ஒன்றும் ஆகலைன்னா எங்களுக்கு அதுவே போதும். சரி சரி, நாங்கள் வந்த வேலை முடிஞ்சுது, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொன்ன காகங்கள் அடுத்து ரோசி குருவினுடைய வீட்டுக்கு போனாங்க. என்ன காகங்களே, நீங்க எந்த காரணமும் இல்லாம எங்களை சந்திக்க வர மாட்டீங்களே? என்ன காரணத்துக்காக எங்களை சந்திக்க வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை ரோசி, நேற்று நைட்டு எங்களுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல உனக்கும் உன்னுடைய முட்டைக்கும் ஒரு பெரிய ஆபத்து வந்துடுச்சு. அதுதான் உன்னை நேரில் சந்திச்சு நீயும் உன்னுடைய முட்டையும் நல்லா இருக்கீங்களான்னு பார்த்துட்டு போக வந்தோம். அட எலி என்னத்துக்கு இன்னைக்கு அமனமாக ஓடுது? எனக்கு ஒன்றும் புரியலையே. நீங்கள் எப்பவும் அடுத்தவங்களை ஏமாற்றி வாழணும்னு நினைக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்கள் மேலே அக்கறையாக எங்களை பார்க்க வந்ததை எங்களால் கொஞ்சம் கூட நம்ப முடியல. ஆனாலும் பரவாயில்லை, உங்களுடைய அக்கறைக்கு ரொம்ப நன்றி. ஆனால் உங்களுடைய கனவு எனக்கு பலிக்காது. ஏன்னா நான் இப்போ முட்டையிடவே இல்லை. நான் முட்டையிட இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது. அதுவும் இல்லாமல் நானும் ரொம்ப பாதுகாப்பாகவே இருக்கேன். அதனால நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓ, நல்லத்துக்கே இப்போ காலம் இல்லை. சரி சரி, நாங்கள் கிளம்புறோம். அடுத்து அந்த காகங்கள் சிட்டுக்கிளியினுடைய வீட்டுக்கு போனாங்க. வாங்க காகங்களே, எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம் ஆமாம் சிட்டு, நாங்களும் தான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. எங்க நாம் சந்திக்கிறதுக்கு நேரங்காலம் வர மாட்டேங்குது. இப்போ கூட பாரு, உன்னை பார்த்தே ஆகணுங்கிற கட்டாயத்தினால தான் உன்னை பார்க்க வந்திருக்கோம். அப்படியா? அப்படி என்ன கட்டாயம்? அது ஒன்றும் இல்லை சிட்டு, நேற்று நைட்டு என்னுடைய கனவுல உனக்கும் உன்னுடைய முட்டைக்கும் ஏதோ ஆபத்து வந்துடுச்சு. அதுதான் உன்னை நேரில் பார்த்து நலம் விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தோம். அப்படியா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நேற்று தானே நான் முட்டையிட்டிருக்கேன். என்னுடைய முட்டைகளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கேன். இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஓ அப்படியா? சரி சரி, நீ உன்னுடைய முட்டையை ரொம்ப கவனமாக வச்சுக்கோ. எந்த ஆபத்தும் வராமல் பத்திரமா பார்த்துக்கோ. நாங்கள் வந்த வேலை முடிஞ்சுது, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொன்ன அந்த காகங்கள் அடுத்து அவங்க திட்டத்தின்படியே அந்த கழுகை சந்திச்சாங்க. கழுகாரே, இன்னைக்கு நாங்கள் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே சிட்டுக்கிளியினுடைய வீட்டில் முட்டை இருக்குது. அதனால நீங்கள் கஷ்டப்பட்டு அலையாமல் சிட்டுக்கிளி உணவு தேட போகிற நேரம் பார்த்து சரியான நேரத்துக்கு சிட்டுக்கிளியினுடைய வீட்டுக்கு போனீங்கன்னா சிட்டுக்கிளியினுடைய முட்டையை நீங்கள் திருடிக்கிட்டு வந்துடலாம்.
சரி காகங்களே, உங்களுடைய இந்த உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளவு நாளா நான் முட்டையை தேடி பல மைல் தூரம் பறந்தது தான் மிச்சம். ஆனா இப்போ நான் எங்கேயுமே அலையாம எந்த இடத்துல முட்டை இருக்குன்னு சரியா தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கெல்லாம் உங்களுடைய உதவி தான் காரணம். சரி சரி, நீங்க பேச்சு வாக்குல எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம விட்டுறாதீங்க. உங்களுடைய நன்றிய வார்த்தையில சொல்லாம கொடுக்க வேண்டியதில் காட்டுங்க. இப்படி ராணிக்காகம் சொன்னதும் கழுகும் தன்னுடைய மரத்துல இருந்த ஆப்பிள் பழங்களை அந்த காகங்களுக்கு கொடுத்தது. அப்புறம் அந்த காகங்கள் ரொம்ப சந்தோஷமா அந்த ஆப்பிள் பழங்களை சாப்பிட்டு நிம்மதியா தங்களுடைய வீட்டில் ஓய்வெடுத்தாங்க. மறுபுறத்துல எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. என்னுடைய முட்டையை நான் இப்படியே வச்சுட்டு போனா நிச்சயமா என்னுடைய முட்டைக்கு அந்த காகங்கள் சொன்ன மாதிரி ஆபத்து வந்தாலும் வரலாம். அதனால நான் என்னுடைய முட்டையை மறைச்சி வச்சுட்டு போகணும் அப்படின்னு நினச்ச அந்த சிட்டுக்கிளி சில இலைகளை வச்சு தன்னுடைய முட்டையை மூடி வச்சுது. அப்புறம் உணவு தேடுறதுக்காக சிட்டுக்கிளி போனது. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த கழுகும் சிட்டுக்கிளியினுடைய வீட்டுக்கு வந்து அதனுடைய முட்டையை திருடிக்கிட்டு போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்கே வந்து சிட்டுக்கிளி தன்னுடைய கூட்டில் முட்டை இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சது. அட கடவுளே, அந்த காகங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய முட்டைக்கு ஏதோ ஆயிடுச்சு. யாரோ என்னுடைய முட்டையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் என்னுடைய முட்டைகளை இலைகளை வச்சுதான் மறைச்சு வச்சிருந்தேன். அப்படி இருக்கும்போது யார் என்னுடைய முட்டைகளை எடுத்துட்டு போயிருப்பாங்க? எனக்கு தெரியலையே. நான் என்ன செய்வேன்? என்னுடைய முட்டைகள் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி சிட்டுக்குழி அழுதுச்சு. மறுபுறத்தில் அந்த முட்டையை எடுத்துட்டு போன கழுகு அந்த முட்டையை குடிச்சிட்டு நிம்மதியாக தன்னுடைய வீட்டில் படுத்து ஓய்வெடுத்துச்சு. அப்படி அந்த நாள் முடிஞ்சுது. மறுநாள் வழக்கம் போல காகங்கள் தங்களுடைய திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்படி அந்த காகங்கள் அன்னைக்கு ஆந்தையினுடைய வீட்டுக்கு போனாங்க. வாங்க காகங்களே வாங்க, இன்னைக்கு நீங்க அதிசயமா என்னுடைய வீட்டை தேடி வந்திருக்கிறீங்களே, என்ன வேணும் உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லை ஆந்தையாரே, நேற்று நைட்டு நான் ஒரு கனவு கண்டேன். என்னுடைய கனவுல உங்களுக்கும் உங்களுடைய முட்டைக்கும் ஏதோ ஆயிடுச்சு. அதுதான் உங்களை நேர்ல பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் ஆனா கூட பரவாயில்லை, ஆனா என்னுடைய முட்டைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நான் என்னுடைய முட்டை மேல உசையே வச்சிருக்கேன். ஆந்தையாரே பயப்படாதீங்க, நீங்க உங்களுடைய முட்டைய பாதுகாப்பா வச்சுக்கோங்க, அதை சொல்றதுக்காக தான் வந்தேன். சரி சரி, நாங்க வந்த வேலை முடிஞ்சது, கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பின அந்த காகங்கள் அடுத்து கழுக சந்திச்சாங்க. கழுகாரே, இன்னைக்கு ஆந்தையினுடைய வீட்டுல முட்டை இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்க ஆந்தை இல்லாத நேரமா போய் ஆந்தையினுடைய முட்டையை எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு இப்போ ரொம்ப பசியா இருக்கு, முதல்ல எங்களுக்கு ஆப்பிள் பழங்களை கொடுங்க. அப்புறம் அந்த கழுகும் அவங்களுக்கு ஆப்பிள் பழங்களை கொடுத்தது. அந்த ஆப்பிள் பழங்களை வாங்கிட்டு வந்த அந்த காகங்கள் தங்களுடைய வீட்டுல சந்தோஷமா அந்த பழங்களை சாப்பிட்டு நிம்மதியா தங்களுடைய வீட்டுல ஓய்வெடுக்க ஆரம்பிச்சாங்க. மறுபுறத்துல வழக்கம் போல கழுகு ஆந்தை இல்லாத நேரமா பார்த்து ஆந்தையினுடைய வீட்டுல இருந்த முட்டைய திருடிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தன்னுடைய வீட்டுக்கு வந்து அந்த ஆந்தை தன்னுடைய கூட்டுல முட்டை இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சது. ஐயோ, என்னுடைய முட்டைகள் எங்க போச்சு? என்னுடைய முட்டைகளை யார் எடுத்தாங்க? அந்த காகங்கள் சொன்ன மாதிரியே என்னுடைய முட்டைக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சு. நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். என் முட்டையை விட்டுட்டு நான் எங்கேயும் போகாம இருந்திருக்கணும். ஐயோ, நான் இப்படி அறிவு கட்டத்தனமா என் முட்டையை விட்டுட்டு வெளியில போனது ரொம்ப தப்பா போயிடுச்சு. இப்போ நான் என்ன செய்வேன் கடவுளே அப்படின்னு சொல்லி அழுதுச்சு அந்த மறுபுறத்துல அந்த முட்டையை எடுத்துட்டு போன கழுகோ தன்னுடைய வீட்டுல அந்த முட்டையை குடிச்சிட்டு வழக்கம் போல நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சது. அப்படி அன்னைக்கு நாளும் முடிஞ்சது. இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த காகங்கள் ஒவ்வொரு பறவையினுடைய வீட்டுக்கு போய் யாரு வீட்டுல முட்டை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த அந்த கழுகுக்கு தெரிவிச்சாங்க. அந்த கழுகும் அதுக்கு பதிலா அவங்களுக்கு பழங்களை கொடுத்தது. அப்புறம் அந்த பறவையினுடைய வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற முட்டைய திருடிச்சு. இப்படி அந்த காகங்களும் கழுகும் உணவுக்காக எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஆனா மறுபுறத்துல மற்ற பறவைகள் தங்களுடைய முட்டைகளை பறி கொடுக்கறதால ரொம்ப சோகத்துல இருந்தாங்க. நண்பர்களே, 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய முட்டை காணாம போயிடுச்சு. அதே போல கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஆந்தையாருடைய முட்டையும் காணாம போயிடுச்சு. அப்புறம் சிட்டுக்குருவியினுடைய முட்டையும் காணாம போயிடுச்சு. இப்படி எல்லாருடைய முட்டையும் யாரு திருடுறானே தெரியல. இப்படியே போனா
நம்மளுடைய இனம் அழிஞ்சு போயிடும். அதனால நாம இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியாகணும். நண்பர்களே, இதுல யோசிக்க என்ன இருக்கு? நம்மள மாதிரி பறவைகளுடைய முட்டைய விரும்பி சாப்பிடுறது கழுகுகள் மட்டும்தான். அப்படி பார்த்தா நம்மளுடைய முட்டைகளை அந்த கழுகு தான் திருடி இருக்கணும். இவ்வளவு நாளா நாம அந்த கழுகினுடைய கண்ணுல இருந்து நம்முடைய முட்டைகளை மறைச்சு வச்சிருந்தோம். ஆனா இப்போ எப்படியோ அந்த கழுகு புத்திசாலித்தனமா நம்முடைய முட்டைகள் இருக்கிறத கண்டுபிடிச்சு திருடுது. அந்த கழுகு நம்மளை விட ரொம்ப பலம் வாய்ந்தது. அதனால நாம இந்த நேரத்துல நம்முடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஆகணும். அதாவது நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்ச நாட்களுக்கு நாம இந்த காட்டை விட்டு வேற காட்டுக்கு போயிடலாம். அந்த கழுகு எந்த பறவையினுடைய முட்டையும் கிடைக்காம கஷ்டப்பட ஆரம்பிக்கும். கடைசியில அந்த கழுகும் வேற வழி இல்லாம இந்த காட்டை விட்டு வேற காட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நாம இந்த காட்டுல பழையபடி சந்தோஷமா வாழலாம். இப்படி சுதியினுடைய பேச்சை கேட்டு அந்த மற்ற பறவைகளும் அந்த காட்டை விட்டு பக்கத்து காட்டுக்கு போனாங்க. இப்படி எல்லா பறவைகளும் அந்த காட்டை விட்டு போனதால அந்த கழுகு சாப்பிட்றதுக்கு முட்டை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சது. இந்த சமயத்துலதான் அந்த காகங்களும் தங்களுடைய வீட்டுல முட்டையிட்டு இருந்தாங்க. காலு, நம்முடைய குழந்தை இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த உலகத்துக்கு வந்துடும். நான் என் குழந்தைக்கு இந்த காட்டை சுத்தி காமிப்பேன். நானும் என்னுடைய குழந்தை ஆசைப்படுற எல்லாத்தையும் வாங்கி தருவேன். இப்படி இந்த காகங்கள் பேசிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு கழுகு வந்துச்சு. என்ன காகங்களே, என்ன நீங்க மறந்துட்டீங்க பாத்தீங்களா? நான் ஒருத்தன் பசியோட இருப்பேன்ற எண்ணமே உங்களுக்கு இல்ல. என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம 2 பேரும் நிம்மதியா சந்தோஷமா இங்க பேசிட்டு இருக்கீங்க. இல்ல கழுகாரே, அப்படி இல்ல. இந்த காட்டுல எந்த பறவைகளுமே இல்ல. எல்லா பறவைகளும் இந்த காட்டை விட்டே போயிட்டாங்க. அதனாலதான் எங்களால உங்களுக்கு தகவல் கொடுக்க முடியல. அதுக்காக எல்லாரும் இந்த காட்டை விட்டு போயிட்டா என்ன பட்னியா இருக்க சொல்றீங்களா? இது பாருங்க, நான் இத்தனை நாட்களா முட்டைகளை சாப்பிட்டே வாழ்ந்துட்டேன். என்னால இதுக்கு மேல வேற எந்த உணவையும் சாப்பிட முடியாது. எனக்கு நிச்சயமா சாப்பிட முட்டை வேணும். நான் மட்டும் சாப்பிடாம இன்னும் 2 நாள் இருந்த நிச்சயமா இறந்து போயிடுவேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. பக்கத்து காட்டுக்கு போயாவது எனக்கு தேவையான முட்டையை எடுத்துட்டு வாங்க. இல்ல கழுகாரே, நிச்சயமா அது எங்களால முடியாது. இந்த சமயத்துல நானும் ஒரு முட்டை இட்டு இருக்கேன். என்னுடைய முட்டையை விட்டுட்டு பக்கத்து காடு வரை நான் போக முடியாது. அப்படியா? அப்போ இன்னும் வசதியா போச்சு. முட்டை தேடி பக்கத்து காடு வரைக்கும் போக வேண்டாம். உன்னுடைய முட்டையே கொடு, நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன். உங்க 2 பேருக்கும் சாப்பிடுறதுக்கு ஆப்பிள் பழங்கள் தாரேன். என்ன கழுகாரே பேசுறீங்க? நாங்க எங்களுடைய முட்டைகளை உங்களுக்கு கொடுத்துட்டு எப்படி அந்த ஆப்பிள் பழங்களை சாப்பிட முடியும்? இந்த முட்டைகள் தான் எங்களுடைய உயிர். இந்த முட்டைய நான் இவ்வளவு நாட்களா என்னுடைய வயிற்றுல சுமந்த என்னுடைய கணவர் அவருடைய மனசுல சுமந்தாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த உலகத்துக்கு வரப்போற எங்களுடைய குழந்தைய நினைச்சு நாங்க நிறைய கனவுகளோட இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எங்களுடைய முட்டையை நீங்க சாப்பிட நாங்க அனுமதிக்க மாட்டோம். ஆனா அவங்களுடைய பேச்சு எதையும் காதல வாங்கிக்காத அந்த கழுகு அவங்கள அடிச்சு போட்டுட்டு அந்த முட்டையை எடுத்துட்டு போயிருச்சு. நண்பர்களே, இதத்தான் நம்முடைய முன்னோர்கள் விதை ஒண்ணு விதைச்சா சொர ஒண்ணு முளைக்குமான்னு சொல்லுவாங்க. அதாவது நாம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நாம அடுத்தவங்களுக்கு நல்லது நினைச்சா அந்த நல்லது நமக்கும் திரும்பி வரும். அதே சமயம் நாம அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைச்சா அந்த கெட்டது நமக்கே திரும்பி வரும்.